அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இங்கே கர்நாடகாவுக்கு போய் நான் பேச்சுவார்த்தை பண்ணுறேன் அப்படின்னு 13 பேர் கொண்ட குழுவோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தயாராகி வந்து குழுவோடையா முதலமைச்சர் ஜோசப் விஜய் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இங்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லிக்கிறதா ஒரு செய்தி வருது. என்ன பின்னணி தகவல்? அதாவது காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்ற தீர்ப்பே இறுதியானது. காவிரி மேலாண்மை வாரியம் அதை மேற்பார்வையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் சென்று நமக்கு தர வேண்டிய 177.25 டிஎம்சியை பெறுவதுதான் சரியான நடைமுறை என்று ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்களும் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்துறாங்க. நாமளும் தினமும் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு இந்த காலகட்டத்தில் ஜூன் ஜூலையில் வர வேண்டிய 40 விழுக்காடு 40 டிஎம்சி நீர் வர வேண்டும். 3.4 நாள் தான் வந்திருக்கு. மொத்தமாகவே தமிழ்நாட்டுக்கு இந்த அதாவது இன்றைக்கி வந்து ஜூலை 31ஆம் தேதி, இந்த 31ஆம் தேதிக்குள்ள இந்த மாதத்தில் மட்டுமே 32 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனால் மொத்தம் ஜூன் ஜூலை சேர்த்தே 3.4 நாள் தான் வந்திருக்கு. 28.17 நினைக்கிறேன் அந்த டிஎம்சி நீர் வந்து நமக்கு வரல. இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, துரோகம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அவமதிப்பது. அப்போ தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றத்தை நாடுவதா உங்களை போய் நிற்கிறதா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு, நீங்கள் அதை வயலேட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் இந்த தீர்ப்பை வயலேட் பண்ணியிருக்காரு, நடுவர் மன்ற தீர்ப்பை வயலேட் பண்ணியிருக்காரு. இதை வந்து இதுக்கு மதிக்கலை. அவங்க 60 டிஎம்சி நீரை அணையில் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே போங்கன்னு சொல்லலாம். இல்லை நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு பேர் எங்கள் தங்க தளபதி, தங்கமே தளபதி அவருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க. எம்ஜிஆர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், அதுக்கப்புறம் இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஸோ எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் கர்நாடகா போக திட்டமிட்டாங்க. கர்நாடகா வரக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு கௌரவத்துடன் வரவேற்போம். அவரை ஹெலிகாப்டரில் உட்கார வைத்து காவிரி தொடங்கும் இடத்தில் தொடங்கி காவிரி ஆறை அழகாக சுற்றி காட்டிட்டு எங்கள் சுக துக்கங்களை சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவோம். வேணும்னா மைசூரில் போயிட்டு நல்ல ஒரு ஊத்தாப்பம் வாங்கி கொடுத்து கெட்டி சட்னி வாங்கி கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். மைசூர் பக்கடம் 2 கிலோ பார்சல் வாங்கி அனுப்பிச்சி விட்றோம் அவருக்கு வீட்டுக்கு அப்படின்றாங்க. அது அவருக்கு தேவைப்படாது. ஸ்வீட்ஸ் பெருசாக சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் சொல்கிறேன். அப்போது அப்படி அவங்க சொல்கிறாங்க. 2 நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து அழுத்தம். நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? இப்போ தண்ணி தான் வேணும் உங்களுக்கு. நீங்கள் போய் பேச்சுவார்த்தை வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதிகபட்சமாக ஹெலிகாப்டரில் ஏறும்போது இந்த பாலத்தில் போய் நிறல கரெக்டாக ட்ரோன் கிட்டே வரும்போது தளபதி பேரை கேட்ட விசிலடி அப்படின்னு அந்த பாட்டில் அப்படி ஸ்வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வாக்கு கரெக்டாக ட்ரோன் வரும்போது நெஞ்சில் குடி இருக்கும். கேமரா ஃபேவர், அதெல்லாம் கேமரா ஃபேவர். ஆக்டர் நடி அதை இதில் சொல்லுவாங்க மயில்சாமி வடிவில் பார்த்து நீ நடிகண்டா அந்த மாதிரி வந்து அதுக்கு அடுத்த வரையும் சொல்லிடாதீங்க நீங்கள் டக்குன்னு. ஐயோ நான் இல்லை, நீங்கள் ஒரு டியூப்லைட்டு இப்படி வச்சுக்கிறது, அப்புறம் அதை நடந்து போகிறது, இந்த மாதிரி ஒரு 4-5 ரீல்ஸ் தெரிச்சுல அவங்களுக்கு. தலைவரோட ஸ்வாகை பாடுறா, தலைவரோட ஹேர் ஸ்டைலை பாடுறா, எது ஹெவியாக இழுக்க வச்சு முத்து போன்று என் பற்களா இல்லை முரட்டு தோல் உடும்பா அப்படின்னு வடிவம் கேட்குற மாதிரி எதிராக எனக்கு ஹெவியாக உன்னை ஓட்டு போட வச்சுச்சு. இப்படி பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுருக்கிற என்னோட ஷர்ட்ஸ் பேண்ட்டா, இல்லை என்னோட வாக்கா, இல்லை என்னோட களைஞ்சிருக்கிற இந்த ஹேர் ஸ்டைலா, இல்லை சேவ் பண்ணியும் சேவ் பண்ணாமல் இருக்கிற அறக்கூட அந்த தாடியா, எதிரா சொல்லி என் செல்லம் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் அவங்க லைக் பண்ணுறாங்க, அதை தான் விரும்புகிறாங்க. இது மாதிரி ஒரு 4-5 ரீல்ஸ் அங்கே தேரும். இப்போ இங்கேருந்து கிளம்பி விட்டார். கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டை வந்தடைந்தார் அப்படின்னு ஒரு செய்தி. சென்னை ஏர்போர்ட்டில் நுழைந்தார் ஒரு செய்தி. கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்த பெங்களூர் விமான நிலையத்தை வந்தடைந்தார் தமிழக முதலமைச்சர், இல்லை மைசூர் விமான நிலையத்தை வந்தடைந்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், அது ஒரு செய்தி. இறங்கி அந்த காரில் ஏறும்போது தளபதி அங்கே என்ன சொல்லுவாங்க கர்நாடகாவில், இங்கே தளபதி லூ இல்லை, அங்கெல்லாம் கண்டையாக கேட்பாங்க. இல்லை கர்நாடகாவில் மண்ட வண்டியாக கேட்குறதுங்கிறது அங்குள்ள அமைப்புகள் கேட்குறது, அது பொதுவாக கேட்கல. கர்நாடகாவில் தளபதிக்கு என்னது, இப்போ இங்கே தெலுங்குனா தளபதி லூ அப்படின்னு வச்சுக்கலாம், கர்நாடகாவில் தளபதினு வச்சுக்கோங்களேன், தளபதி லூ இல்லை தளபதி ஹா அப்படி ஏதோ ஒன்று அவன் கத்துவான். பார்த்தீங்களா, அங்கேயும் அவருக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க அம்மாங்க. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, இந்த தமிழ்நாட்டு தற்கொலைகளுக்கு
அவங்க எதிர்க்கிறதுக்காக கத்துறாங்களா வரவேற்க கத்துறாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவன் ஆதரிக்கிற கும்பலும் மஞ்சள் சோப்பு துண்டு, எதிர்க்கிறவனும் மஞ்சள் சோப்பு துண்டு. அங்கே வாட்டர் நாகராஜ் கும்பலும் கன்னட போய் எல்லாம் மஞ்சள் சோப்பு. அவங்க தளபதி திரும்பி போனா தளபதியை வரவேற்க காத்திருக்காங்கடா அப்படின்னு கத்துவாங்க. ஆமாம், அதை எடுத்து அவன் போஸ்டரை கிழிச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது தளபதி போஸ்டர் வந்து மலையில் நனையதுக்காக கிழிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க. இன்னொருத்த ரிவர்ஸில் போட்டு ஒட்டிட்டு இருக்காங்கன்னு போட்டான். இப்படி கிழிக்கிறத ரிவர்ஸில் போட்டு ஒட்டுறாரு. அந்த மாதிரி கும்பலுக்கு அவன் எதுக்கிறதுக்காக கத்துறானா வரவேற்க கத்துறானான்னு தெரியாது. அவன் நம்மளை மாதிரி சாஃப்ட் நேச்சர் கொண்டவன் கிடையாது. கர்நாடக கும்பல் அவன் கொஞ்சம் ஹார்ட் நேச்சர் கொண்டவன். திட்ட வரவனும் சிவப்பு மஞ்சள் கொடியோட தான் வருவான். ஆமாம், நம்மாலிடே நம்ம துண்டை கழுத்தில் போட்டிருக்காங்க. அதான் சொல்கிறேன், நம்ம துண்டை போட்டிருக்காங்க வரவேற்க வந்திருக்காங்க நினச்சிட்டு இவங்க வந்து விபாட்டில் கையை காட்டிட்டு தான் வச்சுக்கோங்க. இங்கே பூப்பந்து தூக்கி போட்டாலே இவர் வந்து புஷ்வானத்தை தூக்கி போட்ட மாதிரி ஓடுவாப்புல. நம்ம ஏற்கனவே கன்னியாகுமரியில் பார்த்தோம், பூவை தூக்கி போட்டதுக்கே பதறிடிச்சு ஓடுவார். அவன் உண்மையிலே புஷ்வானத்தை தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது? அதனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுரும் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி கன்னட அமைப்புகளுக்கு கீழ்ப்படிந்து கன்னட அமைப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் இங்கே வரக்கூடாது. ஆனால் தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறவன் போராடுறான், தண்ணி வேணுங்கிறவன் போராடி பார்த்திருக்கீங்களா? தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் எங்கேயாவது உலகத்தில் நான் தரமாட்டேன் அப்படின்னு அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஆருத்ரா வச்சுக்குவோம். இப்போ ஆருத்ரா நிறுவனத்தில் பணத்தை ஒருத்தன் ஏமாந்துடுறான். ஆருத்ரா பணத்தை திருப்பி தரணும். ஆருத்ரா தரமாட்டேன் பணத்தைனா தரமாட்டேன் பணத்தைனா தரமாட்டேன்னு போராடாது. இப்போ வந்து நம்ம வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம், வட்டிக்கு பணம் கொடுத்துருவோம். நீங்கள் வட்டிக்கு பணம் நீங்கள் எனக்கு திருப்பி தரணும். நீங்கள் வந்து தரமாட்டேன் ஓ வட்டி பணத்தை தரமாட்டேன் வட்டி பணத்தை தரமாட்டேன் கேட்டுப்பார் முடிஞ்சா நீயும் கேட்டுப்பார் அப்படின்னு நீங்கள் போராடினா, டேய் வட்டிக்கு பணத்தை வாங்கி நீ போராடிக்கிட்டு இருக்க, நான் தானே போராடணும். அது மாதிரி இவன் தரமாட்டேன் காவிரியை தரமாட்டேன் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன் அவன் போராடிக்கிட்டு இருக்கான். இவன் தண்ணி தர வேண்டவன், இவன் ஸ்வாக பாடுறா, ஸ்டைல பாடுறா, கெத்த பாடுறா. அதாவது எதை போராட வேண்டிய ஒரு சமூகம் ஒரு இனம் போராடாமல் நிற்குது. தண்ணியை தர வேண்டிய கர்நாடகன் போராடிக்கிட்டு இருக்கான், தலையில் இருக்குது. இப்போ அவன் தர வேண்டியவன் என்ன சொல்கிறான், நீ வரவிடாத அவர் விட்டால் நாங்கள் போராடுவோன்றான். அந்த போராட்டத்துக்கு கீழ்ப்பணிந்து கன்னட அமைப்புக்கு மதிப்பு கொடுத்து அங்கே இருக்கிற முதலமைச்சர் வராதிங்க, வந்தால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும், கௌரவத்தோடு வரவேற்பேன்னு சொன்னவங்க இப்போ வராதுன்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் தான் கண்டனம் தெரிவிக்குது, நீங்கள் போகாதீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது வந்து நம்மளை வந்து நம்முடைய காவிரி நடுவமன்ற தீர்ப்பை அவமதிப்பதுக்கு சமம். ஏற்கனவே மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அந்த தீர்மானம் கிழித்து எறியப்பட்டு ஐயா மணிரசன் போன்றவர்களால் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. ஏன்னா அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. காவிரிக்கு தான் நடுவமன்றம் இருக்குது, மேகதாதுக்கு இதுக்கு நடுவமன்றம். அணை கட்டுறான், கெட்ட வேணான்னு சொல்லு, தடுப்போம்னு சொல்லு, நீதிமன்றத்துக்கு போ. அணையை கட்டினால் எங்களுக்கு தண்ணி தரமாட்டான், ஏற்கனவே தரமாட்டான். ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான், தரமாட்டான். அங்கே வந்து எவன் வந்தாலும் தரமாட்டான். அவன் மானக்கணராக தான் நிற்பான், நமக்கு தண்ணி தர மாட்டான். இங்கே 600 கிலோமீட்டர் நமக்கு பாயுது, 20 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு இருக்குது, பலாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி கவலைப்பட மாட்டான். நம்மகிட்ட இருந்து அவனுக்கு எல்லாம் போகணும், ஆனால் நமக்கு தரமாட்டான். மின்சாரம் போகணும், எல்லாம் போகணும், நமக்கு தரமாட்டான் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லும் போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு தீர்மானத்தை போட்டு அதை பெருமையாக பேசினாங்க. அந்த தீர்மானத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தீர்மான நகலையே நம்ம கிழிச்சி எறிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த தீர்ப்பை அவமதிப்பது போல் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அது வெட்கக்கேடானது என்று சொல்லியும் நான் போவேன் அப்படின்னு 13 பேர் கொண்ட குழுவை போட்டார். இப்போ அவங்களே எதிர்ப்பு தெரிவித்து சொன்னேன். இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் இவர் போகிறாரா போகலையா அப்படிங்கிறது. போகிறது என்பது எந்த விதமான தீர்வையும் தராது. ஒரே ஒரு தீர்வு, நீ இது பண்ணு, இல்லைன்னா தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு எதிராக போராடும். நீங்கள் போராட வேண்டாம், அமைதியாக இருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். பொதுவாகவே தமிழர்கள் வந்து பார்த்தோம்னா மதியாதார் தலைவாசல் மரியாதைன்னு சொல்லுவாங்க. கூப்பிடாதவங்க வீட்டுக்கு போக மாட்டோம். நம்ம வராதான்னு சொன்ன வீட்டுக்கு போகிறது எவ்வளோ மோசம். வண்டியில் ஏறுறது அதுக்கு பேர். அதாவது கர்நாடகக்காரனை எப்படி தண்ணி தர வைக்கணும் அப்படின்னு தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அமைதியாக விஜய் அவர்கள் இருந்தார்னாலே தண்ணி வரும், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஒன்றும் போராட வேண்டாம், உங்களுக்கு போராடவும் தெரியாது, உங்கள் கட்சிக்காரனுக்கும் போராட தெரியாது, உங்களுக்கு லீகலாகவும் தெரியாது. மக்கள் போராடிக்குவான், போராடி பெற தெரியும். ஆனால் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவும் போராடுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இங்கே என்ன அங்கே வராதிங்கன்னு போராடுவான், இங்கே போகாதீங்கன்னு போராடுவான். இல்லை போயிட்டீங்கன்னா இங்கே வந்துடாதீங்க, ஒன்றும் போகாதீங்க, அவங்க போக வராதுன்றான். நீ அதே மாரி போகிறீங்கன்னா நீங்கள் போயிருங்க. காவிரி எங்கள் அண்ணனை வச்சுக்கோ, காவிரியை தான் நம்ம கேட்க வேண்டியதான்.
இது ஏன்னா எங்க கேட்ட மாதிரி இருக்கு. அதிமுக சொன்னாங்கல்ல, எங்களுக்கு காவேரி வேண்டாம், எங்கள் காவிரி தாயை கொடுத்துரு. ஏதோ ஜெயலலிதாவை வந்து விட்டு பெங்களூர் அக்கரகாரத்துலேருந்து பரப்பன ஆமாம் நீ வந்து காவிரி வேணானாங்க, காவிரியை வச்சுக்கோ எங்கள் அம்மாவை கொடுனாங்க. நாம் என்ன சொல்கிறோம், எங்கள் அண்ணனை வச்சுக்கோ, காவிரியை தாண்டுறோம். அடுத்ததா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்பும் தகுதியான நேர்மையான வழக்கறிஞர் இங்கே இருக்கும் பொழுது அவங்கள நியமிக்காமல், அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்காமல் இருக்கிறதுக்கு எது உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யார் நாம் தமிழ் செல்வ சீவானர் கேட்டுக்காரா? இல்லை சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் திறமையான நேர்மையான வழக்கறிஞர் இருந்தும் அவர்களை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிப்பதில் எது உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு கேட்டது வந்து அண்ணன் சீமான் இல்லை. இல்லை அண்ணன் கேட்கல. நாம் தமிழ் பொறுப்பாளர் யாராக கேட்டிருக்காங்களா? இல்லை இல்லை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரா? இல்லை அவங்க கேட்கல. அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிப்பதில் எது உங்களை தடுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி எதுவும் கேட்டிருக்காரா? இல்லை. வேற யார் இப்படி கேட்பா? அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க, நேர்மையான நல்ல வழக்கறிஞர் நியமிப்பதில் எது உங்களை தடுக்குது? ஆமாம், எது உங்களை தடுக்குது? அதாவது வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து கேட்டிருக்காங்களா? இல்லை, இது வந்து காங்கிரஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. காங்கிரஸ் இருந்தா? ஆமாம். ஏங்க தாவேக்கா கூட்டணியில் அவங்க இருக்காங்க, கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் கேட்டுக்கிறாங்க. யார் கேட்டிருக்கா? அப்படி சுதா கேட்டுக்கிறாங்க. சுதா ரகுநாதனா? இல்லை அவங்க இல்லை, இவங்க வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை நம்ம சுதா அக்கா, அவங்க எம்பி சுதா கேட்டுக்கிறாங்க. அதாவது சுதந்திரத்திற்கு முன்னும் பின்பும் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் நல்ல திறமையான வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்காம இவங்கள் நியமிப்பதில் எது தடுக்குது? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 5 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்றவங்க, காங்கிரஸில் நீண்ட காலமாக இருக்கவங்க, எது தடுக்குதுன்னு சுதாவுக்கு தெரியாதா? அக்கா சுதாவுக்கு தெரியாதா? எது தடுக்குது சொல்லுங்க? எது தடுக்குது? அது சூதுகவுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி தானே? ஆமாம். அந்த படத்தில் வந்து கானா பாலா ஒரு பாட்டு பாடியிருப்பார். என்ன பாட்டு சொல்லுங்கள்? கரன்சி நோட்டு கட்டு கை 2 இருக்குது, ஆமாம், நாய் வித்த காசு இப்போ லொல்லுன்னு குலைக்குது. அடுத்த வரி காசு பணம் துட்டு மணி. காசு பணம் துட்டு மணி அப்படி மாதிரில அதுதான் தடுக்குது, வேற எதுவும் தடுக்கலை. அதுதான் இதுக்கு நான் சூதுகவும் வரைக்கும் போண்டியிருக்கேன் உங்களுக்கு. காசு பணம் துட்டு மணி, வேற என்ன தடுக்குது? குரல் பதிவே வெளிவந்துச்சு. கன்னியாகுமரியினுடைய மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அனீஷ்குமார், அக்கா மற்றவங்களுக்கு தான் 15, உங்களுக்கு 12 பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் தாவேக்காரில் இருக்கிறனால 12 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட வழக்கறிஞர்கிட்டயே பேரம் பேசினா ஆடியோ வந்துச்சு. விழுப்புரம் ஞான சௌந்தரி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, மன்னார்குடியில் வழக்கு போடுறாங்க, முசிறியில், திருச்சியில், தமிழ்நாடு முழுக்க த்ரோட்டு தமிழ்நாடு இப்படி ஒரு ஸ்கேம், இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம், இப்படி ஒரு மொல்லமாரித்தனம். தங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞரைத்தான் அரசு தரப்பு வழக்கறிஞராக திமுகவும் அதிமுகவும் எப்போதுமே நியமிப்பாங்க. திமுக அதிமுக ஊழல் கட்சிகள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த கட்சிகள் கூட கவர்மெண்ட் அட்வொகேட்ஸுக்கு பணம் வாங்கியதாக வரலாறே கிடையாது, எங்கேயுமே இல்லை. நானும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 வழக்கறிஞர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க, கட்சிகள் இருக்காங்க, நாம் தமிழ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், எப்பயாச்சும் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எந்த கட்சியாவது பணம் வாங்கி கொண்டு போடுமா? போடவே போடாது. ஏன்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் தங்கள் கட்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாகவே அவங்க நினைப்பாங்க. இப்போ திமுக ஆச்சுன்னா திமுக காரங்களை போடுவாங்க, ஸ்ட்ராங்காக போடுவாங்க. ஒரு மோசமான லீகல் விங்க தாவைக்கா வச்சிருக்கு, அது ஒரு பக்கம் நமக்கு சாதகம், ஒரு பக்கம் அவங்களுக்கு பாதகம் வைங்க. இன்னொரு பக்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கி கொண்டு ஆட்களை போட்டதில் இதில் யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க, சாமானிய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. இவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்குமா? அதைத்தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே சில பேர் காங்கிரஸ் கட்சியில் திடீர்னு சோத்தில் உப்பு போட்டுருவாங்க, அதுதான் பிரச்சனை. பொதுவாக அப்படி இருப்பாங்க, ஃப்ளாட்டாக இருப்பாங்க, திடீர்னு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரோசம் வந்துடும். அப்படி அக்கா காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களுக்கு அன்றைக்கு பார்த்து அவங்க சோத்தில் உப்பு போட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க கேள்வி. அது காங்கிரஸில் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி என்பதனால் அக்கா சுதாவுடைய கேள்வி நியாயமான கேள்வி. இந்த கேள்வி அவருக்கு உரைக்குமா? எது உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சாட்டை எடுத்து சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. எது உங்களை தடுக்குது? பணம் தான் தடுக்குது. அமைச்சர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் தொடங்கி அவங்க எல்லாரும் இதை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தாவேக்காவுடைய ஞான சௌந்தரி சொல்கிறாங்க, தாவேக்கா கட்சிக்காரன் சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் போஸ்டர் அடித்து இதை இந்த வாசம் இருக்கும், காசு பணம் துட்டு மணி அப்படியே போட்டு ஒட்டியிருக்காங்க. பல்வேறு ஊர்களில் போஸ்டர் அடித்து தாவேக்காக்கு எதிராகவே போஸ்டர் அடித்து தாவேக்கா கட்சிக்காரனே ஒட்டியிருக்கான்.
நான் தாவைக்கால 10 வருஷமாக இருக்கேன், கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. மக்கள் இயக்கத்துலேருந்து இருக்கேன், விஜய் கட்சிக்கு கில்லி படத்துலேருந்து போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கொடுக்காம இந்த மாதிரி வந்து திமுக காரங்க கொடுத்துருக்காங்க, அதிமுக காரங்க கொடுத்துருக்காங்க, பிஜேபி கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது. அப்போது நியாயமான நேர்மையான திறமையான நியாயமான நேர்மையோடு விட்டுருவோம். அரசு தரப்பு வழக்கறிஞர்களில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அறுதின்னு மறுத்து வச்சுக்கோங்க. திறமையான வழக்கறிஞர்கள், வாதாடக்கூடிய திறமையான வழக்கறிஞர்கள் இல்லை என்பது தமிழ்நாடு முழுக்க பரவலான செய்தி. இது அடுத்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறார். என்ன அப்படின்னா, தன் தந்தைக்கு நடந்த அநீதியால் மனவேதனையில் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த முயலும் ஒரு சிறுவனை குறிவைத்து பரிதாபங்கள் செயல்பட்டதை பார்த்து மிகுந்த அருவருப்பாக உள்ளது. இந்த திறமையான கலைஞர்கள் குழுவின் நீண்ட நாள் ரசிகனாக இருந்த நான் ஒரு குழந்தை தனது துயரமான நேரத்தில் இருக்கும்போது இவ்வாறு நடந்து கொண்டதை பார்த்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி. நானும் வந்து கோபி சுதாகருடைய அந்த காணொலியை பார்த்தேன். சமூக வலைதளத்தில் அது ஒரு வைரலாக பரவுச்சு. வைரலாக பரவுச்சுங்கிறத விட வைரலாக பரப்பப்பட்டுச்சு. மார்கண்டேயன் அவர்கள் பேசிய பேச்சு அது கண்டிக்கத்தக்கது என்று நீதிமன்றமே அவர் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய தந்தையை, அவர் வந்து நல்லவர் கெட்டவர், அவர் பேசிய கருத்து தவறானது சரியானது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மார்கண்டேயன் தானே பேசுகிறார், மார்கண்டேயன் பையன் பேசல. மார்கண்டேயன் பையன் மார்கண்டேயனை காப்பாற்றுவதற்காகவோ இல்லை மார்கண்டேயனுக்கு ஆதரவாகவோ அவர் வந்து ஒரு பெரிய கொலை குற்றமும் கிடையாது, பெரிய ஒரு இந்த இதுவும் இல்லை. அது ஒரு கருத்து, மேடை பேச்சுனாலே வந்து ஒரு எலும்பு நொறுங்கி பேர போகிறது இல்லை யாருக்கும். ஆனால் அது முதலமைச்சர் என்பதனால அது கண்ணியத்தோடு பேசணும். முதலமைச்சரோ இல்லை கடைக்கோடி மகனோ யாராக இருந்தாலும் கண்ணியத்தோடு தான் பேசணும், மரியாதையோடு பேசணும். எலும்பை நுடைச்சிருவேன்னு சொல்கிறது தப்பு, நம்ம கண்டிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதற்கு மார்கண்டேயன் பையன் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு அவங்க அப்பா அவர் ஜஸ்டிஃபை பண்ண தான் செய்வார். திமுகவில் அவரும் இருக்கார், மாணவன் இல்லை, அவர் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாரு. முதலமைச்சர், அதாவது ஒரு மூளை போல் செயல்படக்கூடிய ஒரு சட்டசபை, அதனுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவர் வந்து சட்டசபையை இழுத்து மூடிடுவேன்னு சொல்கிறாரு. அப்படி இழுத்து மூடுன்னு மட்டும் இல்லாமல் அவங்கள் விரும்பிய சட்டங்களையும் திட்டங்களையும் அங்கே செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அவர் எங்கள் அப்பா வந்து பேசினார். அதாவது சட்டசபையினுடைய கதவுகளை மூடிவிட்டு எதிர்கட்சிகளை வைத்துக்கொண்டு நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நாங்கள் புரிந்து கொண்டோம். சொன்னார்ல, கதவை எதிர்கட்சிகள் வந்து உள்ளே வச்சு கதவை மூடிடுன்னு சொன்னார். கதவை மூடிட்டு அவங்க விருப்பப்பட்ட திட்டங்களையும் சட்டங்களையும் அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துடைய முதுகெலும்பை உடைப்பதற்கு சமம். அதனால் ஜனநாயகத்துடைய முதுகெலும்பையே அவர் உடைப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இது அவருடைய கருத்து. அதற்காக அவருடைய உடல் மொழியை, அவருடைய வந்து வார்த்தைகளை கிண்டலும் கேலியும் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் டிஆர்பி ராஜா எழுப்பியிருக்காரு. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. நானும் பார்த்தா ரசித்தேன். அதே மாதிரி மிமிக் பண்ணியிருக்காரு சுதாகர், பரவாயில்ல அப்படியே எடுத்திருக்காரு அப்படின்னு நானும் ரசித்தேன், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்க குடும்பத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் ரசிப்பது அவங்களுக்கு அது அதை காயப்படுத்துறது போல் இருக்கும். இப்போ சம்மந்தப்பட்ட நபரை கிண்டல் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்ட நபரை கிண்டல் பண்ணுறது தப்பே கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை கிண்டல் அடிப்பது, கேலி பண்ணுவது என்பது அது தவறு என்பது டிஆர்பி ராஜா அவருடைய கருத்தாக இருக்குது. அதை வந்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் இது மாதிரி பண்ண மாட்டாங்க, பொதுவாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பொதுவாக ஓரளவுக்கு சமூக பற்று, சமூக அக்கறையோடு தான் செயல்படக்கூடிய குழு தான் அது. நம்ம பார்த்த வரைக்கும் அது ஃபன்னாக இருந்தால் கூட அது யாரையும் பெருசாக காயப்படுத்திடக்கூடாது. அது பெரிய லெவலில் ட்ரோல் பண்ணால் கூட அந்த தலைவர்களே பார்த்தாலும் ரசிக்கிற அளவுக்கு தான் பண்ணுவாங்க. சீமானவர்கள் குறித்தோ கமலஹாசன் குறித்தோ பண்ணும்போது கூட ஆமாம் எல்லாரையுமே வந்து அந்த தலைவர்களே அதை ரசிப்பாங்க. அந்தளவுக்கு தான் அவங்க ட்ரோலை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணிட மாட்டாங்க. ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, ஒரு பார்டர் லைனில் தான் பயணப்படுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சமூக வலையில் வைரலாக பரவுனதுனால இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இது ஒரு தவறானது தான். அது ஏன்னா அது பாதிக்கப்பட்ட பையன். இப்போ பார்த்தா அவனுடைய பார்வையில் அவன் பாதிக்கப்பட்டவன். ஏன்னா அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார். அப்பா ஜெயிலில் இருந்தால் எந்த பையனுக்கான ஒரு ஆதங்கம் வரும். அது அவனுடைய உடல் மொழி. அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு உடல் மொழி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, மாடுலேஷன் இருக்குது, அவனுக்கு ஒரு மாடுலேஷன் இருக்குது, அவ்வளோதான். அடுத்ததான் இங்கே ஆனால் ஒரு வகையில் பார்த்தா சுதாகருக்கு வந்து வலிதாமலுக்கு சுதாகருக்கு அவங்க நன்றி சொல்லணும். ஏன் அதாவது ஒரு பெரிய பிரபலம், ஒரு நடிகர், ஒரு தலைவருடைய பாடி லாங்குவேஜ் எடுத்து பேசுறது வேற. ஆமாம். ஒரு எம்எல்ஏவோட பையன், அவன் யாருன்னே தெரியாது, அவனோட பாடி லாங்குவேஜ் எடுத்து பேசி அவனை பிரபலப்படுத்திருக்காங்கல்ல. சொல்ல போனால் ஓசியில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க சுதாகரும் கோபியும். அதை நீங்கள் பாராட்ட தான் நான் எப்படி பார்த்தா. ஆக்சுவலாக இதை சுதாகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது யார் பண்ணுறதுன்னு பார்த்தா தாவேக்கா கும்பல். அவனுங்க தான், தாவேக்கா கும்பல் தான் இதை ட்ரோல் ஆகுது. இவங்க அமைச்சர்கள்லாம் உட்காந்து எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்து போட்டால் நேற்று
கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போவாரா? அவங்க கூட நீங்களும் போவீங்களா? நீர்வளத்துறை அமைச்சரா? நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அங்கே குறுவை சாகுபடி பண்ணாமல் நிலமெல்லாம் காஞ்சி கிடக்கு. ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் 32 பல்லும் தெரிகிற மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே போய் இப்போ அதை காரில் ஏறுறாரு. யார்? புஷி ஆனந்த். இவரெல்லாம் தமிழ்நாட்டுடைய அமைச்சர். பதில் சொல்லுங்க. காவிரியில் தண்ணீர் தரலை என்றால் இங்கிருந்து மின்சாரம் போகாது. இந்த இடத்துல ஒரு ஆண்மையுள்ள ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்திருந்தானா சொல்லியிருப்பானா? சொல்லிக்க மாட்டானா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல டி நகர் மக்கள், அவங்கள தான் சொல்லணும். சார், காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் சொல்லிருக்காரு. என்ன பண்ண போற சார்? தமிழ்நாடு அரசு என்ன சார்? தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? அதாவது காவிரியில் தண்ணி தரலைன்னா தமிழ்நாட்டில் பெரிய கிளர்ச்சி உருவாகும். தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இது தமிழருடைய உரிமை. அது தமிழராக இருந்தால் தமிழருடைய உரிமை வரும். காவிரினா என்னென்னு தெரியுமா? அது எங்கேருந்து உருவாகுன்னு தெரியுமா? அந்த 177.25 டிஎம்சி 2 ஜிஎம்சிக்காக நம்ம என்னென்ன போராடணும் தெரியுமா? காவிரி நடுவர் மன்றம்னா என்ன? 5 நிமிஷம் புஷியானந்த் பேச சொல்லுங்கள். காவிரி நடுவர் மன்றம்னா என்ன? 5 நிமிஷம் புஷியானந்த் பேசட்டும். நான் அரசியல் பேசுறதை விட்டுட்டு சாட்டை சேனலை பிளாக் பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு நான் சேனலை முடிட்டு போயிடுறேன் ஊருக்கு. பேச சொல்லுங்கள். 5 நிமிஷம். காவிரி நடுவர் மன்றத்துடைய வரலாறு, காவிரியுடைய வரலாறு 5 நிமிடம் புஷியானந்த் குறிப்பு இல்லாமல் பேசணுங்க. குறிப்பு இல்லாமல் பேசட்டும். சேனலை இழுத்து மூட்டு நான் போகிறேன். ஒரு நாடு, ஒரு அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கேவலம் அசிங்கம். பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் ஓடி போய் ஒளிகிறாரு. ஆனால் இது அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாருல்ல. எந்த கேள்விக்கு எவனும் பதில் சொல்கிறது இல்லைங்க. எவனும் பதில் சொல்ல மாட்டான். முதல் தடவை எம்மாடி துளசி அப்படின்ட்டு ஓடி போனார். அடுத்த தடவை அண்ணா 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 வரேன்னான்ட்டு சாப்பிட்டியாம்மா? இதெல்லாம் ஒரு அப்ரோச்சாம்மா. அது சாப்பிட்டியாம்மா யார்? பத்திரிகையாளரை பார்த்து நழுவுறது கேள்வி. ஒரு பைக்கில் போனார், சைக்கிளில் போனார். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் இஷ்யூ தமிழ்நாடு கர்நாடகாவுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், கர்நாடகா வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் கொந்தளிக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஓட்டை மாத்திர ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கர்நாடகாவுக்கு மாற்றிட்டு போய் கன்னடனுக்கு ஓட்டு போடுவேன். அவன் மான கன்னடன். அவன்கிட்ட ஒரு சொம்பில் காவிரி தண்ணி வாங்கி குடித்தா கூட இவங்களுக்கு புத்தி வராது. இது கேடுகட்ட சமூகமாக, கேடுகட்ட இனமாக மாறிக்கிட்டு இருக்குங்க. இது உண்மையிலே சொல்கிறேன். மனசு வெறுத்து போச்சு. அவன் அந்தளவுக்கு ஒட்டுமொத்த கன்னடம் கொந்தளிச்சு தண்ணி தரமாட்டேன்றான். தண்ணி கேட்குற இடத்துல இருக்க நீங்கள் தண்ணி வாங்கி தர வக்கு இல்லாமல், பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல், இதில் ஊரில் இருக்கிற எல்லாரும் கிண்டல். அமைச்சர் பேச சொல்லியா? நான் சீரியஸாக சொல்கிறேன். அரசியல் பேசுகிறதே விட்டுறேன், பேசவே வேணாம். இந்த மாதிரி கேவலமாக அரசியல் பேசுகிறதுக்கு பேசாமல் இருந்து போயிடலாம்ல. இந்த கேவலமான அரசியலை பேசுகிறதுக்கு ஒரு கேவலமான அரசியல். அதாவது குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விகளுக்கு இல்லை, காவிரியில் தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தரும். இந்த ஒரு வார்த்தையை உங்களால் பதிவு செய்ய முடியாதா? கல்லுளி மங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தோம்? அந்த புஷியானந்துக்கு பொருந்தும். கல்லுளி மங்க. எல்லா கேள்விகளையும் தவிர்த்துட்டு எல்லாருமே கல்லுளி மங்க. எல்லாருக்கும் தெரியும், திருட்டு பசங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே குழந்தை மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதாவது சாதாரணமாக நினச்சிடாதீங்க நீங்கள். நான் அதில் வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வெரி வெரி ஒஸ்ட்டு பார்ட்டியாக வருங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. நல்லா கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரியுது. ஒஸ்ட்டு பார்ட்டியாக வரும். முதல்ல ஒரு இஷ்யூவை உணர்வுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாக அணுகணும். உணர்வுபூர்வமாக என்பது எங்களுக்கான உரிமை என்பது உணர்வுபூர்வமானது. அறிவியல் பூர்வமானது எங்களுக்கான சட்டம், காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு. இந்த உணர்வுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அணுகக்கூடிய தலைமைகள் தான் இங்கே தேவைப்படுது. அமைச்சர்கள் தான் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு தெரியலையா? அதிகாரிகிட்ட கேட்டு சொல்லுங்கள். நேற்று தெரியல, இன்னைக்கு காலைல கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை முறை கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். பதில் சொல்லாமல் ஓடி போகிறது என்பது கோழைத்தனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கோழைத்தனம் அல்ல, கல்லுளி மங்கன் வேணும்னே பண்ணுறேன். அடுத்ததா இங்கே பல்லடமில் விளைநிலங்களுக்கு நடுவில் எண்ணெய் குழாய் பதிக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுற விவசாயிகள் மேலே கண்மூடித்தனமாக தாக்கி அவங்கள இழுத்து கொண்டு போய் கைது பண்ணிக்கு இந்த காவல்துறை. தஞ்சாவூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். அந்த பேச்சை எடுத்து திருப்பி போடுங்க. இந்த ஆட்சி, திமுக ஆட்சியில் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்கிறத வரிசையாக சொன்னாப்புல. செய்யாறில் குண்ட சட்டம் போட்டிங்களே விவசாயிகள் மீது, இதான் நீங்கள் விவசாயிகளுக்கு பாதுகாக்கிற லட்சணமா? விவசாயிகள் சாலை விரிவாக்கத்துக்கு போகிற விவசாயிகளை கைது பண்ணீங்களே, அப்படி இப்படின்னு ஒரே பயங்கரமாக பேசினாப்புல. மொத்த விவசாயம் பச்சை துண்டை போட்டு வந்துட்டாங்க. ஆஹா, நமக்கு அருமையான ஒரு தலைவர் கிடச்சிருக்காரு அப்படின்னு.
மொத்த விவசாயம் குத்துனாங்க ஓட்டு, மொத்த விவசாயம். ஒரு மனுஷன் 16 வருஷமாக விவசாயத்தை மட்டுமே பேசினார், விவசாயிகளுக்காக மட்டுமே பேசினார். இயற்கை விவசாயத்தின் பக்கம் விவசாயிகளை திருப்பதற்காக பேசினார். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை. டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும்போது என் ஆத்தாளும் அப்பனும் விவசாயம் செய்கிற என் ஆத்தாளும் அப்பனும் அரசு வேலை பார்க்கக்கூடாதுங்கிற கேள்வி எழுப்பினார். விவசாய கடன் எத்தனை லட்சம் வாங்கினாலும் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு அறிவித்தார். தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன். என் மக்களை நிலத்தில், அந்த நிலத்திலேயே அவங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக அதை மாற்றுவேன். தமிழ்நாடு முழுக்க ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று தமிழருடைய நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் புதிய நீர்நிலைகளை உருவாக்குவேன். தமிழ்நாடு முழுக்க என் முன்னோர்கள் கட்டிய ஏரியை தூர்வாருவேன். ஒவ்வொரு இடத்துலையும் குளத்தை பல்வேறு பலாயிரக்கணக்கான குளங்களை, நீர்நிலைகளை உருவாக்குவேன். அந்த நீர்நிலை சுற்றி பனை மரங்களை, நாவல் மரங்களை, புங்க மரங்களை, வேப்ப மரங்களை, புளிய மரங்களை, நாட்டு மரங்களை நடுவேன். கருவேல மரத்தை அடியோடு அகற்றிடுவேன்னு சொல்லி நெஞ்சு வெடிக்க வெடிக்க தன் வேர்வையே ரத்தத்தையே வேர்வையாக மாற்றி ஒருத்தர் பேசினார், அண்ணன் சீமான் அவர்கள். அவரை புறந்தள்ளி விட்டு எனக்கு விவசாயம் தெரியாது, விவசாயத்தின் வழி தெரியும் என்று நடித்து பசப்பு வார்த்தையை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்கை கேட்ட விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. கத்தி படத்தில் உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இங்கே எங்களுடைய விளைநிலத்தில் எண்ணெய் குழாயை புதைக்கிறான்னு போராடுற மக்களை காவல்துறை விட்டு கைது பண்ணுறாரு. படத்தில் கட் பண்ணால் அப்படியே போராடுற மக்களுக்கு விவசாயிக்கு ஆதரவு அனுப்பார். நிஜத்தில் விவசாயிகள் போராடினா பிடிச்சி உள்ளே விடுவார்னா, நீ நடிப்புக்காரன், நீ ஒரு பசப்புக்காரன், நீ ஒரு நாடகக்காரன், நீ ஒரு கூத்தாடியின் வார்த்தை திரையோடு முடிஞ்சு போச்சு என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று இல்லையா? இப்போ ஓட்டு போட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் குழுன்னு இருக்கும். அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அவருக்கு விவசாயிகள் போராட்டத்தை பற்றியோ, காவிரியை பற்றியோ, மேகதாதை பற்றியோ சிந்திக்கலாம் அவர் நேரம் இல்லை. நீங்கள் ஏதாவது பெரிய உயரமாக பாலம் கட்டிருந்தீங்கன்னா ஏறின்னு பார்ப்பார். ஏதாவது கடநீரை குடிநீராக்கினா குடிச்சிட்டு போவார். சென்னைக்குள்ளே பெருசாக ஏதாவது மாசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவருக்கு வேணும். அவருடைய பிளானே சென்னையை டெவலப் பண்ணுறது தான். அவருக்கு வேறு எந்த டெவலப் பண்ணது கவலை இல்லை. அவருக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது 2 பக்கமும் பில்டிங்காக இருக்கணும். புர்ஜ் கலிஃபா உருவாக்குறதா அவருடைய பிளான். அடுத்ததாக ஃபினான்சியர் மோகன்குமார் அப்படிங்கிறவரை பற்றி நேற்றைய காணொலியில் நீங்கள் பேசியிருந்தீங்க. அவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இப்போ சாட்டைக்கு செய்தி அனுப்புகிறாங்க. யார் அந்த மோகன்குமார்? அதாவது இன்னைக்கு காணொலி தாமதமானது காரணமே அதுதான். என்னென்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 28 பேர், யார் தான் நம்பரை பரப்புனாங்கன்னு தெரில, 28 பேர் அழைச்சிருக்காங்க இது வரைக்கும். யார்? இந்த மோகன்குமார் என்கிற இந்த நபரால் பாதிக்கப்பட்டவங்க. அதில் ஒருத்தர் கூப்பிட்டு என்னை வன்மையாக கண்டிக்கிறாப்புல. எதுக்கு? நீங்கள் எப்படி அவன் பேரை மோகன்குமார்னு சொல்லலாம்? என்னங்க அவர் பேர் மோகன்குமார் தாங்க, மோகன்குமார் தானே சொல்ல முடியும். அவன் பேர் மோகன்குமார் இல்லைங்க, மோசடி குமாருங்கன்றாப்புல. சரி இனிமேல் மாற்றிடுறேங்க அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாப்புல, நான் பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன், என் பேர் சிவாஜி ராவு, 8 கோடி ரூபா பணம் வாங்கியிருந்தேன் வட்டிக்கு, 36 கோடி ரூபா பணமாக கட்டிட்டேன், இதில் 40 கோடி ரூபா மதிப்புள்ள என்னுடைய இடத்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருந்தேன், இப்போ அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை வச்சுட்டு தரமாட்டேன்றான். இன்னும் அதாவது 8 கோடிக்கு 36 கோடியை கட்டிய பிறகும் வட்டியாக போட்டு கட்டியாச்சு. 40 கோடி நிலத்தோட டாக்குமெண்ட்டை கேட்டால் டாக்குமெண்ட்டை தரமாட்டேன், உன் மேலே செக் மோசடி வழக்க போட்டுருன்னு சொல்லி மிரட்டுறான். கிட்டத்தட்ட செத்து போயிடலாமான்னு தோணுது. அதாவது அவருடைய தற்கொலைக்கு தூண்டிருக்காங்க. இந்த சிவாஜி ராவ் பல்லாவரத்தில் கூடிய இந்த கேரக்டர் தற்கொலைக்கு தூண்டி ஒரு பெரிய முதலாளி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு இந்த ஒரு நபரால், இந்த மோசடி குமார் அப்படிங்கிற இந்த ஒரு நபரால் நடுத்தருக்கு வந்துன்றாப்புல. அதே போல் தான் ரங்கராஜன் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் நேற்று நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தேன், அவற்றையும் அதே போல் தான் பணத்தை வாங்கி ஏமாற்றி அவருடைய செக்கை கார்லேருந்து திருடி செக்லீஃப் மோசடி மேலே அவர் வழக்க போட்டு அப்புறம் அவருடைய சொத்தை ஆட்டைப்பட பார்த்துருக்காரு. இதை ஒரு திட்டமிட்டு பிளானிங்காக பண்ணுறது. இது இவர் மட்டும் கிடையாது. இந்த மோகன்குமார் ஒரு இயல்பாக ஒரு மார்வாடி செயின். பொதுவாக செயின் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் மார்வாடிகள் செயின்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்படி தானே? வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. பெருசாக இந்த உயிர் பலி கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு சாஃப்ட்டு கேரக்டர் தான் இருப்பாங்க. பெரிய அடிதடி செயின்லாம் ரொம்ப சினிமாவில் தான் பார்ப்போம். 7 லட்சி கொடுங்க ஜி அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இவன் நான்வெஜ் சாப்பிட்ற செயின்.
நான்வெஜ்னா நீங்கள் மாதிரி ஆடு மாடு கோழி கிடையாது, மனித ரத்தம் குடிக்கக்கூடிய நான்வெஜ் பிரியன். மனிதனை அட்டை பூச்சி போல உறிஞ்சி ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மோசடி குமார். உண்மையிலே சவுக்கு சங்கருக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்லலாம். நான் அந்த கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பேசவே தொடங்குறேன். ஏன்னா இந்த மோசடி குமாரை பற்றி நான் சிறையில் இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம தொடர்ச்சியாக கைது பண்ணுறோம், பொருள் ஜெயிலில் இருக்கோம். அப்போ நிறைய இந்த சீட்டிங் கேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. 100 கோடி ஏழை சீட்டு, ஆருத்ரா கேஸு, அந்த இன்னொன்று ஹத்ராஸ் ஏதோ இது இல்லை ஆருத்ரா, நிறைய சிட் ஃபண்டு குரூப் உள்ள இருந்தாங்க ஏ கிளாஸில். இந்த டீமெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு சிறை காவலரும் பேசுவாங்க. அந்த சீட்டிங் கேஸில் வந்திருக்கக்கூடிய அந்த சிசிபி வழக்கில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே 100 கோடி 300 கோடி 500 கோடி தான். அந்த குரூப்பை பற்றி பேசும்போது இதை விட பெரிய ஒருத்தன் இருக்கான். 2004 சென்னை மட்டுமில்ல தமிழ்நாட்டில் பல ரியல் எஸ்டேட் அதிபர்களை, பல டெக்ஸ்டைல் அதிபர்களை, பல ஹோட்டல் அதிபர்களை நடுத்தருக்கு கொண்டு வந்தவன் யாருன்னு பார்த்தா இந்த மோசடி குமார். இவன் பண்ண வேலையில் இந்த மார்வாடிகள் சில பேர் பெரிய லெவலில் குறைந்த வட்டி கொடுப்பாங்க. அதாவது மார்வாடிகளை அடித்து பறிக்கிற ஒரு கும்பல் ஒன்று இருக்குது ஒரு பக்கம், சேட்டு கும்பல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வட்டி குறைவாக இருக்கும், பெரிய லெவலில் 100 கோடி 200 கோடி 500 கோடி சொல்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த கும்பல்கள்கிட்ட யாரும் வாங்கவும் பயப்படுறாங்க, அவங்களும் வட்டி கொடுக்க பயப்படுறாங்க. இவன் ஒருத்தன் இந்த மார்வாடி சமூகத்திற்கே பெரிய அவப்பெயருக்கு மார்வாடி சமூகத்துடைய சாவக்கெடுன்னு சொல்லலாம். சென்னையில் நிறைய மார்வாடி கும்பல் பிஸ்னஸ் பண்ணுது. அதில் மிக மோசமான ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த மோசடி குமார். இவனை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எவ்வளோ மோசடியாக இருப்பான். இது மட்டும் இல்லாமல் 2025 அமலாக்கத்துறை சோதனை இந்த வீரேந்திரமல் ஜெயின்னு ஒரு சேனல் ஒருத்தர், அவர் இந்த அரிகந்த் செல்டஸ்ன்னு வச்சிருக்காப்புல, அவரோடு இணைந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் இவர் ஈடுபட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபர் தான் இந்த மோசடி குமார். சினிமா தயாரிப்பாளர்கள் பல பேர் நடுத்தருக்கு வந்திருக்கான், பல பேர் இவர்னால, இந்த மோசடி குமார்னால. என்னன்னா ஒரு 10% 20% வட்டி, ஸ்பீட் வட்டி தான் எல்லாமே. நீங்கள் 8 கோடி ரூபா 10 கோடி ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் செக்லீஃப் வாங்கிக்குவார். ஒரு 50 கோடி மதிப்பிலான நிலத்தினுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்துடணும். நீங்கள் என்ன தான் வட்டி கட்டி முடித்தாலும் அந்த டாக்குமெண்ட்டு உங்களுக்கு வராது, வரவே வராது டாக்குமெண்ட்டு. இப்படி டாக்குமெண்ட்டை இழந்தவங்க, நிலத்தை இழந்தவங்க பல பேர் நிற்கிறான். இப்போ இவர் ஒரு சிண்டிகேட் அமைச்சு, ஒரு 12 பேர் கும்பல் இருக்காங்க இவரோட சேர்ந்து. இந்த கும்பல் ஒரு சிண்டிகேட் அமைச்சு தான் இந்த வேலையே பண்ணுது. இது பல்வேறு பினாமி பணங்கள் இவர்கிட்ட இந்த மோசடி குமார்ட்ட இருக்குது. இந்த சிண்டிகேட்டால் பாதிக்கப்பட்ட கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு மட்டுமே 28 பேர் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ இதில் ஒருத்தரை உருவாக்கி ஒருத்தர் தலைவராக போட்டு மோசடி மன்னன் மோகன்குமாரால் பாதிக்கப்பட்டோர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று அமைப்பு உருவாக்கி அதுக்கு ரங்கராஜனை தலைவராக போட்டு நாங்கள் நீதிமன்றத்தை நாடலான் இருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம உதவி செய்யலாம், தப்பே கிடையாது. இது எல்லாருமே ஏமாந்துட்டாங்க, யாருமே பணம் கிடையாது. எல்லாமே ஒரு காலத்தில் தொழிலதிபர்கள் இன்றைக்கி இந்த மோசடி குமாரால் ஏமாற்றப்பட்டாங்க. இவங்களுக்கு சட்ட ரீதியாக உதவிகளை செய்ய நம்ம தயாராக இருக்கிறோம். நான் நம்மளுடைய வழக்கறிஞர்கிட்டையும் பேசினேன். இந்த மாதிரி ஃப்ராடு கும்பலுக்கு உறுதியாக நம்ம அந்த ஃப்ராடை கைது செய்வதற்கு, சிறைப்படுத்துவதற்கு, அவன் மீது வழக்கப்படுவதற்கு யார் வந்தாலும் சட்ட உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம்னாங்க. 28 பேர் நமக்கு அழைச்சிருக்காங்க. 28 பேரையும் ஒருங்கிணைச்சு எந்தெந்த வகையெல்லாம் அவங்க ஏமாந்தாங்க அப்படின்னாலே அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாலே இவனுடைய முகத்திரை கிழித்தெறிப்படும். சவுக்கு சங்கர் பேசுனதில் உருப்படியான ஒரு விஷயம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ எதுக்காகவோ இந்த மோகன்குமார் மேட்டரை எடுத்து விட்டாப்புல. அந்த மோகன்குமார் கிளறு விட்ட பூதங்கிழமன கதையா 2004 இவன் பல பேரை ஏமாற்றிருக்கான். பல சிசிபி வழக்கு, குண்டர் சட்டம், இடி ரைடு பல இருக்குது. இவன் மேலேயோ செக் மோசடி, நீதிமன்ற அவமதிப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வாங்கியிருக்காப்புல. நீதிமன்றத்தினால அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சுன்னு சொல்லி நீதியரசர் இளந்திரையன் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒருத்தன் ஆதரித்து பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் நேற்று சவுக்கு சங்கர் ஒரு மேட்டர் சொன்னாப்புல, என்னென்னா ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவன், எது குறித்தும் புரிதல் இல்லாதவன் எப்படி பேசுவான் என்பதற்கு அது ஒரு சான்று. இந்த டிடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது வருமான வரி பிடித்தம், டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1% டிடிஎஸ். இது பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் வச்சுக்கோங்க, நான் ஒரு லேண்டை வாங்குகிறேன் அப்படின்னா நான் 1% டிடிஎஸ் பிடிக்கணும் இல்லையா, கொடுக்கணும். என்னுடைய நான் வாங்க பணத்துலேருந்து 1% இது பண்ணணும். சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை, ஒற்றை எழுத்து நிறுவனம் 1500 கோடி ரூபா டிடிஎஸ் இன்னும் கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாப்புல.
1% டிடிஎஸ்க்கு அப்படின்னா 1500 கோடி ரூபா டிடிஎஸ் மட்டும் கட்டணும் அப்படின்னா எவ்வளவு பண்ணணும்? இப்போ வந்து 100 கோடி ரூபாய்க்கு 1% அப்படிங்கிறது எவ்வளவு? 100 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய். 1000 கோடிக்கு 1%ங்கிறது 10 கோடி. 10,000 கோடிக்கு 1%ங்கிறது 100 கோடி. 100 கோடி. 1 லட்சம் கோடிக்கு 100%ங்கிறது 1%ங்கிறது 1000 கோடி. அப்போ 1500 கோடி டிடிஎஸ் அப்படின்னா 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடி ஒருத்தன் வியாபாரம் பண்ணியிருந்தா தான் 1500 கோடி டிடிஎஸ். அப்படி தானே? தமிழ்நாட்டினுடைய ரியல் எஸ்டேட் ரெவென்யூ, அது பத்திரப்பதிவுத்துறையினுடைய ரெவென்யூ இருக்கு இல்லையா, பத்திரப்பதிவு நடந்து அந்த பத்திரப்பதிவு மூலமாக பத்திரத்தின் மூலமாக வரக்கூடிய வரி, அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஆண்டுக்கே 15,000 கோடி தான் பத்திரப்பதிவு மூலமாக கடந்த ஆண்டு நடந்தது. அப்போ பத்திரப்பதிவு வரியே வருமானமே 15,000 கோடினா பத்திரம் போட்டது எவ்வளவு? 1.5 லட்சம் கோடிக்கு போட்டிருக்கான். 1.5 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் ரியல் எஸ்டேட்டுடைய மொத்த ரெவென்யூவே 1.5 லட்சம் கோடி. இவர் ஒரு நிறுவனம் 1.5 லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணி தான் 1500 கோடி டிடிஎஸ் வரும். இந்த குறிப்பிட்ட ஒற்றை எழுத்து நிறுவனம் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக பண்ண வியாபாரம் என்னன்னு கூகுளிலே தேடி பார்த்தேன். மொத்தமாகவே 10,000 கோடி. இந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக 5,000 கோடி. அந்த நிறுவனத்தை வந்து ஆண்டு ரெவென்யூவே வந்து 700லேருந்து 1000 கோடி. இந்த நிறுவனம் திவாலாக போகுதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாப்புல, இந்த நிறுவனம் பினாமி நிறுவனம்னு ஒரு பக்கம் சொல்கிறாப்புல, இந்த நிறுவனம் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாப்புல. இதே நிறுவனம் 1500 கோடி டிடிஎஸ் கட்டணும்னு சொல்கிறாப்புல. 1500 கோடி கட்டணும்னா 1.5 லட்சம் கோடி பண்ணியிருக்கணும். 1.5 லட்சம் கோடி வியாபாரம் பண்ணுற ஒரு நிறுவனம் எதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட கடன் வாங்கணும்? 1.5 லட்சம் கோடி வியாபாரம் பண்ணியிருந்தா 1500 கோடி டிடிஎஸே கட்டணும்னா அது எதுக்கு செக் பவுன்ஸ் பண்ணணும்? அது எதுக்கு திவாலாகணும்? அதாவது தாம் பேசுறதை ஒருத்தன் தானே மறுக்க முடியும்னா அது நம்ம சகோதரர் சவுக்கு சங்கரால் மட்டும்தான் முடியும். அவரே பேசி அவரே மறுக்கிறாப்புல. அப்போ இந்த நிறுவனம் குறித்து ஒரு பேசுகிற செய்தி என்பது முழுக்க முழுக்க ஏதோ ஒன்றுக்காக, மோகன்குமாருக்காகவோ இல்லை அந்த நிறுவனத்தை மிரட்டுவதற்காகவோ எதுக்கோ ஒன்று செய்கிறாரு. ஆனால் செஞ்ச நன்மை ஒரு நன்மை. இந்த டிடிஎஸை பற்றி பேசுறது முழுக்க முழுக்க அவருக்கு புரிதல் இல்லாமல் பேசியிருக்காரு. அது அவருக்கு என்னென்னா அவர் தெரில, சொல்லியிருப்பாங்க இதை ஒன்று போட்டு விடுங்க, இது ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒருத்தன் டேட்டா கொடுத்துருப்பான். அவர் என்ன பண்ணிட்டியா ஆய்ந்து அறிந்து கையில் ஒரு டேப் வச்சுக்கார, டேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா சொல்கிறாரு, கொடுக்குறாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. பாவம், ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேங்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்புகிற மாதிரி பேசுகிறது. கிட்டத்தட்ட சவுக்கு சங்கரோட ஸ்டைல் என்ன, போலீஸோட எஃப்ஐஆர், போலீஸ் எஃப்ஐஆர் இருக்குல்ல, நம்புகிற மாதிரியே இருக்கும். நமக்கு எழுதிருந்தாங்களே எஃப்ஐஆர். சந்தோஷ் மகிழன் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இந்த குறிப்பிட்ட நபரிடம் பென் டிரைவை கொடுத்து பணத்தையும் கொடுத்து இந்த வீடியோவை அவருடைய யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ண சொன்னார். இந்த யூடியூப் சேனலில் இவருடைய வீடியோ ரிலீஸ் ஆவதன் மூலமாக சமூகத்திலே பதட்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக திமுக ஆட்சி கவிழ்ந்து அதன் மூலமாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து அதன் மூலமாக அந்த நாம் தமிழ் ஆட்சியிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக சாட்டை துறைமுனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் அதன் மூலமாக கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதனால் அதனால் இந்த வீடியோவை போட்டார். எங்கே கொண்டு போய் எங்கே விட்டுருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம சேனலில் போட்ட வீடியோவை நம்ம டெலிட் பண்ணிடுறோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னொரு சேனலில் போட்டு, நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் ஏன்டா இன்னொரு யூடியூப் சேனலில் போட, இந்த அடிப்படையாக தெரியாமல் ஒருத்தன் எஃப்ஐஆர் எழுதுறான் பாருங்க. இல்லை, இதில் எனக்கு ஒன்ஸ் மோர் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த பையன் ஒருத்தன், நம்ம 2 பேரும் வழக்கு, இன்னொரு பையன் 3ஆவதாக இருந்தவன் 5 வருஷம் அந்த வழக்கு அலைஞ்சிருக்கான். எதனால் அலைஞ்சான்? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அதான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு தான் நம்ம போட்ட வீடியோவை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். அவன் டவுன்லோட் பண்ணி அவன் போட்டுறான். அதாவது அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பாஸ்போர்ட் போய் வெளிநாடு போகிறது ரத்தாயி 5 வருஷம் கோர்ட்டு கேஸுக்கு ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு பக்கம் தனி கதை. அதில் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்களோ அந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காவில், அவர் கிட்டத்தட்ட இந்த கரூர் கேஸ் மாதிரி தான். இப்போ கரூரில் 41 பேர் இறந்து வேலை கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி உங்கள் அப்பா இறந்து வேலை கிடைச்சி வந்தவர் தான். கருணை அடிப்படையில் வேலைக்கு வந்தவர் தான். பட் இவரே பண்ணி கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தா எதுக்குறாப்புல. ஏன்னா கருணை அடிப்படையில் வேலை கொடுத்தா அது எவ்வளோ தப்பானது சவுக்கு சங்கர் தெரியும். ஏன்னா எந்த அறிவும் இல்லாதவன் எந்த புரிதலும் இல்லாதவன் கருணை அடிப்படையில் வேலை கிடைச்சா எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே வேலை செஞ்சிருக்காப்புல, எதுவுமே தெரியாதுல்ல, அதனால தான் புரோக்கரை மாட்டார். ஸோ அது மாதிரி ஆயிடக்கூடாது மற்றவங்களும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை அவர் ஆதரிக்கிறார். கருணை அடிப்படையில் வேலை தடை செய்யப்பட்டது உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து வரவேற்கிறாப்புல. அந்த விஷயம் அவர் வரவேற்கிறேன்.
இப்போ அவர் இந்த எஃப்ஐஆர் மாதிரியே பேசுவாப்புல உட்காந்துக்கிட்டு, ஸ்கிரிப்ட் நம்புற மாதிரியே இருக்கும். ஆனால் அது போலீஸ் எஃப்ஐஆர். போலீஸ் எஃப்ஐஆர் எப்பவுமே பல இடங்களில் ஃபேக்காக தான் இருந்திருக்கும். ஃபேப்ரிகேட்டட் எஃப்ஐஆர். அவங்க இந்த எஃப்ஐஆரில் என்னென்னா இந்த செக்ஷன்லாம் மேட் அவுட் ஆகணும். அதுக்கு ஏன்னா இப்படி எதனால செக்ஷன் மேட் அவுட் ஆகும், அதுக்காக செக்ஷன் மேட் அவுட் ஆகிறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு புகார் கொடுத்துருப்போம், என்ன ஃப்ளாட்டாக இருக்குது எடுக்க முடியாது, செக்ஷன்லாம் மேட் அவுட் ஆகிற மாதிரி எழுதி கொண்டு வாங்க. அம்மாயா யோ புகார் கொடுக்குற மாதிரி செக்ஷன்லாமையா மேட் அவுட் பண்ணுவான், அவன் ஆதங்கம் தான் கொட்டுவான். ஆனால் போலீஸ் மேட் அவுட் பண்ணும். அது மாதிரி சவுக்கு சங்கர் இதில் பேசும்போது இவன் கவர் ஆகணும், இவன் ஒரு குத்துனோம்னா இவன்கிட்ட காசு வரும், இங்கே இது மேட் அவுட் ஆகணும், இவன் காலி ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு எஃப்ஐஆரில் செக்ஷன் மேட் அவுட் வர மாதிரி இவர் பேசுகிற பேச்சில் பல பேரை மேட் அவுட் பண்ணுறது, மேட் அவுட் பண்ணி காசு பறிக்கிறது. அப்படி தான் வந்து டிடிஎஸை பற்றி, மோகன்குமாரை பற்றி, ஒற்றையல் திருநதை பற்றி நீங்கள் ஒரு 10 வீடியோ எடுத்து ஆய்வு பண்ணுங்களேன். சவுக்கு அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது தெரிய வரும், எவ்வளோ பொய் சொல்கிறாருன்னு தெரிய வரும். ஒரு விழுக்காடு டிடிஎஸ் என்பது 1500 கோடி டிடிஎஸ் கட்டணும்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய் அவன் நிலத்தை வாங்கியிருக்கணும். 1.5 லட்சம் கோடி நிலம் இந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறதா என்றால் எந்த சோர்ஸும் இல்லை. அந்த நிறுவனத்துடைய இணைய பக்கத்துலேயோ இல்லை கூகுள்லேயோ எங்கேயுமே இல்லை. இன்னொன்று அது வந்து பிளாக்ல வாங்கல, ஒயிட்டில் தான் வாங்கியிருக்க முடியும். அந்த நிறுவனம் அப்படி தான் சொல்லுது. இன்றைக்கி எல்லாரும் பெரும்பாலான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து பிளாக்ல வாங்குறது இல்லை, எல்லாமே பாக்கி 1500 எல்லாமே ஒயிட் தான். அப்போ ஒயிட்ல டிடிஎஸ் 1500 கோடி பாக்கி, 1500 கோடி பாக்கினா 1.5 லட்சம் கோடிக்கு வாங்கிடணும். வாங்கினது சோர்ஸுங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள், எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள். அப்போ இது அது மாதிரி தான் இந்த மோகன்குமார் குறித்தும் அவர் ரொம்ப நேர்மையானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னா அப்போல்லாம் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இன்னும் தோன்ற நமக்கு வந்து பூதம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அவருக்கு எதிரான இந்த மோசடி மன்னன் மோகன்குமாரால் பாதிக்கப்பட்ட நலசங்கம் அடுத்தடுத்து பல செய்திகள் நமக்கு தர இருக்காங்க. அது தொடர்ச்சியாக பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.